இப்போது டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு 6 மோசமான காய்கறிகளை மேலே அனுமதிக்கிறது. நம்பர் 1, உருளைக்கிழங்கு. அவை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்களின் நேர்த்தியான விநியோகமாக இருக்கும்போது அவற்றின் உயர் கிளைசெமிக் குறியீட்டு முறை இரத்த சர்க்கரையில் விரைவான அதிகரிப்பை ஏற்படுத்த முடியும். நம்பர் 2, சோளம். இது பல காய்கறிகளை விட கார்போஹைட்ரேட்டுகளில் சிறந்தது. இது சிறந்த இரத்த சர்க்கரை அளவை ஏற்படுத்தும். நம்பர் 3, பீஸ். ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும்போது பட்டாணி மாவுச்சத்து நிறைந்தவை மற்றும் இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்தும். நம்பர் 4, பார்ஸ்னிப்ஸ். இந்த வேர் காய்கறிகள் கார்போஹைட்ரேட்டுகளில் மிதமானவை மற்றும் அதிக கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளன. நம்பர் 5, பட்டர்நட் ஸ்குவாஷ். வைட்டமின்கள் நிறைந்திருந்தாலும் மற்ற காய்கறிகளை விட இதில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் உள்ளன. நம்பர் 6, பீட்ஸ். அவை ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளன, ஆனால் இரத்த சர்க்கரை கூர்முனைகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு காய்கறிகளை விட அதிக சர்க்கரையையும் உள்ளடக்கியது. நினைவில் கொள்ளுங்கள், யாருடைய உடலும் ஒரு விதமான உணவு மற்றும் உணவுகளுக்கு பதிலளிக்கிறது. எனவே உணவுக்கு பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிப்பது மிக முக்கியம். உங்கள் கேரக்டர், உடற்பயிற்சி ஆசைகளுக்கு எது சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள எப்போதும் ஒரு சுகாதார நிபுணர் அல்லது உணவியல் நிபுணரிடம் பேசுங்கள். தேடி பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதற்கு ஒரு லைக் வழங்க நினைவில் கொள்ளுங்கள். அதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம்.